ரத்தத்தோட அளவு அதிகரிக்கணும் அப்படின்னா நான்வெஜ்ஜில் நம்ம சொல்லக்கூடிய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரலை அதிகமாக சொல்லுவோம். ஸோ அந்த ஈரல் ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சுவையான ஈரல் வறுவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பரோட்டா, தோசையோடு சாப்பிட்றதுக்கு சாதத்தோடு சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் 250 கிராம் அளவுக்கு ஈரல் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் செஞ்சு வாடை இல்லாமல் கழுவி எடுத்துக்கங்க. இதை ஒரு குக்கரில் நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 பல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூளும் சீரகத்தூளும் இதோடு சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன். இது எதுக்காக நம்ம முன்னாடி வேக வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ குழந்தை பெற்றவங்களோ வயசுக்கு வந்த பெண்களோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த தண்ணியை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து அது முழுகக்கூடிய அளவுக்கு தண்ணீர் மட்டும் ஊற்றி நம்ம ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துடலாம். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டால் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு விசில் மட்டும் வேக வச்சு நம்ம எடுத்துருவோம். இந்த தண்ணியை நம்ம குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுக்கலாம். காலைல ஒரு 11 மணி போல் அந்த தண்ணியை மட்டும் நான் தனியாக எப்படி குடிக்கணும் அப்படின்ற வீடியோ ஏற்கனவே உள்ளதில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், லிங்கை பாருங்கள். இதில் நம்ம ஈரலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவோம். அதை எப்படி ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதோட 2 காஞ்ச வத்தல் நான் சேர்க்குறேன். மிளகும் கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுனால இதில் நீங்கள் காஞ்ச வத்தல் கம்மியாக சேர்த்துக்குங்க. பூண்டு நிறைய சேர்த்துங்க, இது ரொம்ப நல்லது. தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு, சின்ன தேங்காய் தான், அதை நான் கீத்து போட்டு எடுத்துருக்கேன். துருவின தேங்காவாக இருந்தாலும் சரி. இதை நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துருவோம். அதே பேனில் ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் ரொம்ப ருசி கொடுக்கும். அதிகமாக நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் இதில் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா கலவையை இதோடு நம்ம சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல கிரேவி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சப்பாத்தி கூட பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் உள்ள பச்சை வாசனை போகணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வேக வச்ச அந்த ஈரல் துண்டுகளை இதோட சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுடுங்க. இது கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உப்பு தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க, காரம் தேவைனாலும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் காரத்துக்கு நான் மிளகுத்தூள் தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். அலசின தண்ணி நம்ம அரைச்சி வச்ச மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா அப்போ தான் கிரேவி நமக்கு கிடைக்கும். தேங்காயெலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு திக்காக இருக்கும். தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு கிரேவி போதும் அப்படின்றதுனால தண்ணியை நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கடைசியாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க. கொத்தமல்லி இலைகளையும் தூவி விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சுவையான ஈரல் வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சுவையான ஈரல் வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு ஸ்பைசியாகவும் சுவை அதிகமாகவும் இருக்கும். இது சப்பாத்தியோட பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரத்தத்தோட அளவை அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் ஈரல் உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கலாம். இதில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால ஹார்ட் பேஷண்ட்டோ பிபி பேஷண்ட்டோ கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது நல்லது.
தொடர்ந்து இந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக சின்ன குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் நமக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் தேவை. இதில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இரும்பு சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால இது வளரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு ஏற்ற உணவு. கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.